Hi guys, welcome to Cheeky Chica. Mukk மேல ராஜா. Hey. Chica, Prince Kinga Maritara, back-to-back centuries. Once he's taken over captaincy, veru century kadayadu. Periya century, Chica, 250 plus. What an inning, single-handedly 269 of 387 deliveries, putting the Indian team அது பேக் them out of the game and வாங்க பாத்தீங்களா இல்ல டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல லிட்டரலா அதுதான் பண்ணிருக்காரு. வெரி வெல் சப்போர்ட்டட், டாப் ஆஃப் தி ஆர்டர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் unlucky not to get 100. Three changes in the 11. We'll talk about that also. England stuttering, 3 wickets down. ஆனா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் between Harry Brook and Joe Root. Chica, as it is, where is day 2 advantage India? அட்வான்டேஜ் இந்தியா என்னன்னா வேற வார்த்தை யூஸ் பண்ணா இங்கிலாந்து பொட்டலம். அட்வான்டேஜ் இந்தியா இல்ல, இங்கிலாந்து பொட்டலம் அப்படின்னு நானு. 3 டவுன் டாப் 3 காலி, அட்வான்டேஜ் இந்தியாவா? என்ன மாதிரி போலிங் போறான் ஆகாஷ் தீப். என்னடா வந்து அப்படியே என்ன ரெண்டு கச்சக்கு 2 விக்கெட் பாத்தியா? பூம்ரா போற மாதிரி விக்கெட் எடுத்த மாதிரி எடுத்தா பாரு ஆகாஷ் தீப். 2 விக்கெட் செமையா எடுத்தா போடு. பட் கமிங் டு கில், அனி நீ சொன்ன மாதிரி I mean, I was one of the fellows who was also critical of, in all fairness, நானே கிரிட்டிக்கலா இருந்த கில்லு. எப்போ அவனுக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க, ஒண்ணுமே அடிக்கல. இவனுக்கு போய் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க, அவுட் சைட் இந்தியா ஒண்ணுமே அடிச்சது இல்லையா அப்படின்னு பார்த்தா, சேனா கண்ட்ரிஸ் ஒண்ணுமே பண்ணது இல்லையான்னு பார்த்தா வேற லெவல் ஆடி இருக்கான் பாரு. ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் சேனா கண்ட்ரிஸ். ஃபர்ஸ்ட் ஏஷியன் கேப்டன், சாரி, ஃபர்ஸ்ட் இந்தியன் கேப்டன் டு ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் சேனா கண்ட்ரிஸ். அப்படியா? வேற ஏதாவது அடிச்சுக்கலையா? நான் வேற ஏதாவது அடிச்சது இல்லையா? இல்ல, அடிச்சது கிடையாது. யாரும் டபுள் 100 as a captain அடிச்சது கிடையாது. Yeah. Shubman Gill, the most test centuries as a captain. Shubman Gill already number 3 la vantaru Chica. Wow. Saurav Ganguly. We expected la in Sena. Saurav Ganguly captain for 5 years. But Sunil Gavaskar paru Chica as a captain has only 1 century in Sena. So and the captaincy responsibility sila perku pudikonu sila perku avanoda batting affect avunduvanga. But Shubman Gill ku டெஃபினட்டா அவரோட கேம் அப் ஆயிருக்கு சீக்கா. வாட் அன் இன்னிங்ஸ் சீக்கா. ஆக்சுவலி எண்ட் ஆஃப் டே 1 சும்மா இங்கிலாந்து வர் ஆன் டாப் 220 for 5 அந்த டீ செஷன் போது இங்கிலாந்து வர் ரைட் ஆன் டாப். தட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஜடேஜா அண்ட் சுப்மன் கில் அண்ட் தென் வாஷிங்டன் சுந்தர். நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க, எதுக்கு வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் தான் ஆடி இருக்கணும், வை டு வி நீட் தட் எக்ஸ்ட்ரா பேட்டர் அப்படின்னு. தட் எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆக்சுவலி கேம் ஆஃப் யூஸ்ல 100%. I think Washington என்ன பிடிச்சதுன்னா, every time Washington Sundar is given a chance in test, no, he's actually utilized it very well. If you really look at it, viewers, நீங்க பாத்தீங்கன்னா every time test match அவன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நல்லா பண்ணிருக்கான். நீ நியூஸ்ல என்ன பார்த்தா 5 எல்லாம் எடுத்தான் ஒரு மேட்ச்ல. அஸ்வின் மேல நல்லா போலிங் பண்ணி விக்கெட் எடுத்தான். ஆஸ்திரேலியா கொடுத்த சான்ஸ்ல ரன் அடிச்சான், பேட்டிங்கும் பண்ணான். இப்ப திரும்பி பார்த்தா பேட்டிங் பண்ணிட்டான். ஐம் ஷூர் நல்லா போலிங் போடுவான் பாரு இந்த டெஸ்ட்ல. ஷூரா பண்ணுவான் பாரு வாஷி. இந்த அண்ட் ட்ரையா இருக்கு விக்கெட். ஆனா வியூவர்ஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு டாஸ் வின் பண்ணி பேட் போலிங் எடுக்கிறான்னு தெரியல. இது ரொம்ப என்னன்னா ஓவர் கொழுப்பு அப்படின்னு தெரியுமா, ஓவர் நக்கல் தெரியுமா இங்கிலாந்துக்கு. இது நக்கல் தான் இங்கிலாந்துக்கு. நான் இந்தியா தான், நான் அடிச்சு பாருக்காக அப்படி எடுத்திருக்காங்க. எவ்ரி டைம் நீ வந்து சும்மா சேஸ் பண்ணி 370 இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் இந்தியாவுக்கு வருமானே தெரியாது, அந்த மாதிரி ஆடுறாங்க போலிங்க. ஆனா இது வந்து கொழுப்பு எடுத்தது நக்கல் டெசிஷன் டு போல் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. They always do that, Chica. அதுதான் இங்கிலாந்து பத்தி. பட் ஆனா அந்த bowling first decision, so tossல everybody was surprised, Chica. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. We all thought Arshdeep வந்து ஆடுவாருன்னு. They did go with Akash Deep. Shardul Thakur பதில they played Washington Sundar. Very harsh on Sai Sudarshan, but Nitish Kumar Reddy deserves his 11 playing 11ல chance. But very harsh on Sai Sudarshanல ஒரே டெஸ்ட் மேட்ச்ல தூக்குறது. It's not fair at all. If he's been dropped at performance, not at all fair. அநியாயம் இது. ஏதோ புசுன்னு இது அடிச்சாங்க, என்ன சொன்னாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, கையில் அடிப்பட்டதா ஏதாவது தெரியல. பட் யாரும் அபிஷியல் இதே வரல. ஸோ ஆப்வியஸ்லி டிராப்டும் சொல்லல, ஸ்ப்ரேயும் சொல்ல, அன்ஃபிட்டும் சொல்ல, ஒண்ணுமே சொல்ல. இது வரைக்கும் ஒரு அபிஷியல் நியூஸ் ஒண்ணு வந்து கிடையாது சாய் சுதர்ஷன் விஷயமா. ஸோ என்னோட ஒப்பீனியன் ஆக்சுவலா பார்த்தா வாட் ஹேப்பன் டு சாய் சுதர்ஷன் வாஸ் டோட்டல் அநியாயம். வெரி வெரி அன்ஃபேர், அப்சல்யூட்லி அன்ஃபேர். ஏன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல கொடுத்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், அநியாயமா கொடுத்தா 3-4 டெஸ்ட் மேட்ச் கொடுங்க. அப்பதான் ஒருத்தனோட பொட்டன்ஷியல் தெரியும். வெரி வெரி அன்ஃபேர் அண்ட் சாய் சுதர்ஷன். ஏய் சாய், கவலைப்படாத மச்சான், நீ வருவா, யூ டு வெல் சாய், நீ கவலையப்படாத.
Yeah, definitely. He actually batted well for his 30 in the second innings. Very surprised. I hope it is not a drastic drop decision. வேற ஏதாவது நம்மளுக்கு மேட்ச்க்கு அப்புறம் தான் தெரியும். But as of now, Chika, without Bumrah, Indian team looking good. Siraj also picking up a wicket. இப்பதான் Chika நம்ம ஜஸ்ட் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன் Chika சிராஜ் பத்தி. Chika, a very interesting story about Siraj, Chika. Since January 2022, that is when Siraj regularly started playing, he has bowled 940 overs across all formats everywhere. Test match, ODI, T20s, IPL, your local leagues, and everything put together. 940 overs, Chika. Whatever said and done, Chika. நம்ம நிறைய திட்டுவோம் சிராஜ, நிறைய வந்து சில வாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். That man is a workhorse and a war horse, Chika. அது மட்டும் அந்த கிரெடிட் அந்த பையனுக்கு கொடுக்கணும், Chika. He is ever fit, never been unfit, Chika. That is unbelievable. Touch wood. அது நீ சொன்னிய 940 overs in 3 years na, you're talking about 22, 23, 24. Okay, 2 or 3.5 years. I mean, I think 3 years வச்சுக்கோ. 300 overs a year தான், 310 overs a year. யப்பா, உடம்பு கை கால்லாம் பெண்ட் ஆயிடும் எனக்கு. லெகண்டே ஆயிடு, கைகளை தொங்கி போயிடும் அப்படியே. அதனால அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, நல்லா போடுறான் பாத்தியா. இந்த வருஷம் ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிரமாதமா போலிங் பண்ணான். பிகாஸ் இட்ஸ் ஃப்ரெஷ், கொஞ்சம் டிராப் பண்ணாங்க, ரெஸ்ட் கிடைச்சது. இந்த மாதிரி போலர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் கிடைச்சதுன்னா they will do very well நினைக்கிறேன் என்னோட ஒப்பீனியன்ல. அவனை போய் நிப்பா இது பண்ணா, I think these guys are bowlers need some rest, come back, rest, come back, rest, come back, rest, come back. அது மாதிரி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Do you think அந்த workload management, yes, Jasprit Bumrahக்கு பண்றாங்க, should we also start looking 1 or 2 matches சிராஜுக்கும் அப்பப்போ ரெஸ்ட் கொடுத்து, or other bowlers also? ஏன்னா 940 overs is a lot of overs, Chika. எங்கயாவது நடுவுல வந்து workload management பண்ணுச்சு நீ எல்லாரும் கொடுக்கணும் நீ. But the point is, நம்மளுக்கு என்னன்னா, இப்ப நம்மளுக்கு பூம்ரா தான் நம்மளோட ட்ரம்ப் கார்டு. ஏஸ் ஆஃப் ஸ்பேட்னா நம்மளுக்கு பூம்ரா தான். அந்த ட்ரம்ப் கார்டு ஏஸ் ஆஃப் ஸ்பேட் நம்ம கையில் இருக்கனால everybody wants to protect him. அந்த மாதிரி ஆடி இருக்கோம். We have no other choice. இப்ப எனக்கு என்ன புரியலாம், இந்த மேட்ச் ஆடி இருக்கணுமா ஆடி கூடாதா? there's a big debate going on. lot of people are saying இது crucial test match, இந்த மேட்ச் ஆடாம அடுத்த மேட்ச் ஆட போறோம், லார்ட்ஸ் ஆட போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது but the point is, I think it's a very difficult. I mean, I don't know whether to support the Indian team management or support Bumrah or no லார்ட்ஸே பெட்டரானு. ஏன்னா இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா பிரமாதம். பட் நல்ல வேலை இது வரைக்கும் இந்தியா probably is not like really miss Bumrah மாதிரி தெரியுது. but that's not the point. நீங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு தெரியும். there has been a lot of criticism. உங்களோட ஃப்ரெண்ட் ரவி சாஸ்திரி ஓப்பனா சொன்னாரு, they should have played Bumrah, இந்த மேட்ச் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு. இர்ஃபான் பத்தான் also another one who said that Bumrah had no workload management for Bumrah. In fact he elaborated saying workload management for Bumrahனால நிறைய பிளேயர்ஸ் பாதிக்கப்படுறாங்க because அவங்களுக்கு கண்டினியூ கிடைக்க மாட்டுது. I just my humble opinion, Chika. நீங்க சொன்ன மாதிரி he's a kingpin. He's had 2 back surgeries, not 1, 2. And Bumrah should be a special case, Chika, because any time and every time 100%. yes suspended, yes. நீ சொல்ற மாதிரி அவன் வந்து நீ சொல்ற மாதிரி 2 பேக் இன்ஜுரி வந்து டீமுக்கு ஆடி வின் பண்ணி கொடுத்துருக்கான் டோர்னமெண்ட்லாம். மறக்காத, ஒரு 2 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்துருக்கான். வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் அவனால தான் வின் பண்ணும். அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அவனால தான் bowling போட்டுருக்கான். so you let give that guy that little bit of what you call preference and say, yes boss, நீ பாத்துக்கு உடம்ப, because he's coming back. He's one guy. See, Virat Kohli, Bumrah, இவங்கெல்லாம் they really put the heart and soul into their lives in the game, which is very very important. அதனால தான் Bumrah great, அதனால தான் Virat Kohli great. so அந்த மாதிரி ஒரு பேஷனோட ஆடிச்சே, ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு கண்ட்ரிக்குன்னு ஆடிச்சே, அதிகம் அவனுக்கு அதை லீவரேஜ் கொடுத்துதான் ஆகணும். நான் கொடுப்பேன்பா, நான் சேர்மன் செலக்ஷன் கமிட்டியா நான் கொடுத்துருவேன்பா. Exactly, yeah, because that is a roaring debate. இந்த மேட்ச் ஆடி இருக்கணும் 7 matches. I think Bumrah வந்து 3 matches ஆட போறாருன்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா we should let it to Bumrah. அந்த Bumrahக்கு வந்து because he knows his body better than anybody. இல்லனா you would have probably got the captaincy itself. Yeah, in all fairness, he let go captaincy because he didn't want to say, no, I'm not going to play the full test. I think that's one of the reasons why he was not he was not appointed the captain. And last but not least, he has been India's greatest match winner in the last 5 years. நம்ம அது ஒத்துக்கணும். And no fast bowler in the history of Indian cricket has won matches like the way Bumrah has. And
அவர் பிரேக் எடுத்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்தா கூட he'll come back and he'll pick a 5-4. That is the speciality of Bumrah. It is not like அவருக்கு வந்து அந்த rhythm திருப்பி வரணும், ஒரு 2-3 games வரணும். Bumrah is so special that every time he comes back, he will get you wickets. He will win you matches. 100% agree with you. Yeah. So coming back to Gill now. Gillோட ஷாட்ஸ் பார்த்தனா இன்னைக்கு ஒன்னு இந்த இங்கிலாந்தோட bowling மட்டமா இருந்தா தெரியல, பட் he made the bowling look very easy. I think it's Gill's dominance over the bowling that made the bowling look easy. அந்த கவர் டிரைவ்ஸ் அடிக்கிறான் பாரு, பட்டாக்குன்னு சர்ன்னு பால் போகுது, அப்படி விட்டு தட்டு கட்டு அப்படின்னு பால் சர்ன்னு போகுது. அந்த பஷீர் அப்பாட்டகர் போலர் அடே, அந்த பஷீர் பார்த்தனா நான் ஒரு 65 வயசு நான் கூட இறங்கி அடிக்கிற மாதிரி போலிங் போடுறான். என்னடா போலர் அவன், 65 வயசு நான் இறங்கி டங்கு டங்குன்னு விட்டான் மச்சான், ஜாலியா விட்டான் பாட்டு. ஆஹா அல்வா பாதாம் அல்வா மாதிரி அவன் போலிங் பாக்குச்சு. ஒரு மில்லிமீட்டர் கூட டேர்ன் பண்ண மாட்டேன்றான், ஒரு மில்லிமீட்டர் கூட டேர்ன் பண்ண மாட்டேன். அப்படின்னு தூக்கி வருவான் மேல டங்கு 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 போட்டு பூச்சி அடி. நல்லா அவன் பாரு பஷீர் போல், அவனே 167 ரன்ஸ் போட்டு. தேங்க்யூ ஷோயப் பஷீர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், வெரி 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 குட். வா என்ன போலிங் போட்டாங்க அவன், நல்ல அல்வா போலர், பாதாம் அல்வா போலர் இவன் ஆக்சுவலா. ஜஸ்ட் ஆன் தட் சிக்கா ஆடல, பட் வாட் அன் இன்னிங்ஸ் சிக்கா. நீங்க ஜஸ்ட் சுமன் கில் பத்தி சொல்லிருந்தீங்க, அவர் ஆர்ன ஷாட்ஸ்லாம், பட் அந்த சிச்சுவேஷன் இன்னும் ஒரே ஒரு ஷாட் சொல்றான் நீ, very few people devious mark on drive no shots இருக்கு, which is between just wide of mid wicket to mid on கூட நடுவுல அடிக்கிறான். அந்த ஷாட் சூப்பரா ஆடுறான் அடி, அந்த மீடியம் பேஸ் மிட் லைன்ல போட அப்படின்றான், பால் சர்ன்னு போகுது பால் all along the ground. That's not a very easy shot to play devious on drive. Sachin is a very good player of on drive. Virat, Sunil Gavaskar super players of on drive. அதே ஒரு பியூட்டிஃபுல்லா மாஸ்டர் பண்ணிருக்கான் சுப்மன் கில். அந்த ஸ்வீப்பா இருக்கட்டும், இறங்கி அடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் நோ ரிஸ்க் பாத்தி அந்த கேம்ல, நோ ரிஸ்க் அடிச்ச ஷாட்ஸ்ல ஒண்ணு கூட ரிஸ்கே இல்ல. அதான் நான் ஏன் இந்த நாக் வந்து ஈவன் மோர் ஸ்பெஷல் நான் சொல்லுவேன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் நான் சொல்லுவேன்னா 225 for 5 சீக்கா. நம்ம நல்ல இன்னிங்ஸா இருந்தா கூட இட் குட் ஹவ் பீன் 400 or 350. But the fact that he carried on, நான் 150ல ஸ்டாப் பண்ண மாட்டேன், 200ல ஸ்டாப் பண்ண மாட்டேன், 250ல ஸ்டாப் பண்ண மாட்டேன். The fact that he carried on, because he stood on that particular side la, அந்த பக்கம் Ravindra Jadeja was able to get those runs, அந்த பக்கம் Washington Sundar was able to get those runs, because Shubman Gill batting வரும்போது the field was always spread, pressure இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தது. And on the top of the orderல யசஸ்வி ஜெய்ஸ்வால் just miss, அவரோட 2வது 100 வந்திருக்கும், அவரு பேக் டு பேக் 100 அடிச்சிருப்பாரு. என்ன மாதிரி ஆடுறாரு அந்த யசஸ்வி ஜெய்ஸ்வாலும், deserved 100. அப்படின்றான் அவனு ஆக்சுவலா பார்த்தா ஒரு ஈஸி செஞ்சுரி மிஸ் பண்ணான், எங்கேயோ போற பால் அடிப்பான். பட் அந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால் கொடுத்த அதே ஃப்ளோயிங் ஸ்டார்ட் கொடுத்தனால இவர் ஏபிள் டு கேப்டலைஸ். பட் தென் நீ சொன்ன ஒரு பாயிண்ட், அந்த பையன் பாரு நீ ரன்ஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து டெஸ்ட் 900 ரன்ஸ்ன்றான், டோட்டல் ரன்ஸ் டெஸ்ட் 90. அப்பா வேற லெவல் ஆடுறான் அந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போட்டு பூச்சி கிழிச்சு கொடுக்குறான். And what consistency with this boy, man, fantastic. 7 test matches, 750 plus scores. I think it's a record also. இன்னைக்கு எங்க கூட படிச்சாங்க மேட்ச் என்ன 750 பாரு, 80 15 209. அப்புறம் இது என்னது 3 generations கவாஸ்கர், ரோஹித் சர்மா. The most 50 plus scores for an opener against England. Gavaskar 20, Rohit Sharma 8 in 24 innings, and Yashasvi Jaiswal in 10 innings already at 7. Basically எல்லா மேட்சும் against England 7 test matchesல 750 plus scores. அதுல ஒரு நடுவுல ஒரு 100, couple of hundreds also to add to that. I mean, the new breed does look good, Chika. The new breed does look good, Chika. நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க I agree with you on a good point. India was in trouble. The 5 down இருந்தாங்க. அப்போ அவனும் அந்த ஜடேஜா பார்ட்னர்ஷிப் பில்டப் ஆளுன்னு வச்சுக்கோ, போன மேட்ச் பாருங்க பொட்டலாம் வச்சுக்கோ, we could have also got out by 250 300 கூட ஆல் ஆகலாமே. You saw after Shubman Gill got படபடபட அவுட் ஆகணும் பாருங்க. So yes, நீ சொல்ற மாதிரி Shubman Gill partnership with Jadeja was a very very crucial partnership, and that is where, as you said, apart from a century, he went on to score a big 100. பாரு ஜடேஜா பார்ட்னர்ஷிப் 203 runs and 279 balls, என்ன ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க, and it just dominated. ஆனா என்னடா போலிங் போறான் இந்த இங்கிலாந்து, எனக்கு புரியல. ஆர்ச்சர் ஆடவே இல்லை, எதுக்கு ஆர்ச்சர் 11 ஆடுத்து ஆர்ச்சர் 11 ஆடவே இல்லைன்னு தெரியல. சத்தியமா இல்ல, ஆர்ச்சர்ல ஸ்பாட்ல 11ல ஆடாதது. அதுக்கு வேற இன்னொரு கேம் ரெஸ்டே கொடுத்திருக்கலாம்ல அவருக்கு. நாக்கு தொங்க போட்டு இருக்காங்க, தங்க நாக்கு தொங்க போட்டு வெளில இருக்காங்க. அதான் அவங்க கடைசி அவங்க நாக்கு தொங்க போட்டு தொங்கிட்டு தொங்கல் மால் தொங்கிட்டு இருக்காங்க.
Anyway, we'll finish on that note. Okay, what is going to happen the next 2 days? Prediction time, Chika. 3 down. But one thing is, the point is, what I'm trying to say is the immense and the knock கூட எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இப்பதான் தெரியுது. ஏன்னா 587 is totally out of reach of England. நீ என்ன நினைக்கிற? எவ்வளவுதான் பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பிரஷர் தான் ஆட போறாங்க. கரெக்ட். ஆனா they do have good batting, Chika. இந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் ஹாரி ப்ரூக் and ஜோ ரூட் கொஞ்சம் எடுத்துட்டு போனாங்கன்னா, பென் ஸ்டோக்ஸ் also yet to come in, ஜேமி ஸ்மித் also நல்லா ஆடினாரு. இங்கிலாந்து பேக் டீம் முடியும். They will probably score 300, 300, 400. அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 367 இருக்கும், Chika. அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் will be to avoid follow on. They will want to avoid follow on at all cost. This test match might end up in a draw also, Chika. Don't rule it out. No. I still believe this test match will have a result. Ani, it's a big uphill task for England. 100% India are way ahead. India are way ahead. Where they are way ahead. Ana, the test match, ஏன்னா 2 நாள் ஆயிருக்கு. If England can bat tomorrow full day, and the only way, நாளைக்கு மட்டும் England full day ஆடி all out ஆலனா, this test match can end up as a draw. Ani, but the point is, the Pathana, it's become very dry. கொஞ்சம் அப்பப்ப பால் ஜடேஜா கொஞ்சம் நல்லா போய் வச்சு ஜடேஜா எனக்கு தெரிஞ்ச ஆனா 5th டேல கிரம்பிள் ஆயிடுவாங்க, Chika. இங்கிலாந்து it can end up in a draw, but 5th டேல I think they crumble தோணுது. டிராலாங்கறது பொட்டலம் ஆடுவாங்க இங்கிலாந்து ஃபைனல், செகண்ட் ஹாஃப் ஃபைனல். ஏன்னா இந்த விக்கெட் டெஃபினட்டா நிறைய டர்ன் எடுக்கும் லாஸ்ட் டேல பாரு. வாஷிங்டன் சுந்தர் will be effective on this wicket. Take it from it, Devios. நீ பாரு, வாஷிங்டன் சுந்தர் will be effective. ஏன்னா அந்த ஹை ஆர்ம் ஆக்ஷன் இருக்கு, அந்த பவுன்ஸ் வரும், விக்கெட்ல பவுன்ஸ் கிடைக்கும் அவனுக்கு. அந்த பஷீர் மாதிரி வந்து பஷீர் என்ன பண்ற, அப்படி விட்டுறான் அடிக்கிறாங்க. இப்படி பார், அங்கே பார், இங்கே பார். பஷீர் வந்து டர்ன் பண்ண ட்ரையே பண்ணலையே. அப்படி பாக்கலாம், பால் வாழ விட்டு பின்னாடியே பாக்குறேன். அடி அங்க அடிச்சிருக்காங்க போனவனு. எவனா இருக்கட்டும், இப்படி விட்டா அவன் ஜடேஜா அடிக்கிறான், இப்படி விட்டா சுப்மன் கில் இங்க அடிக்கிறான், இப்படி விட்டா ரிஷப் பந்த் அங்க அடிக்கிறான். எல்லாரும் அடி அடிச்சிருந்தாங்க. அவன் வேடிக்கை பார்த்தான், ஸ்கை அவன் ஏதோ ராக்கெட் எல்லாம் பார்த்தான். அவன் போலிங் ராக்கெட் தான் போயிருந்தது. சரி, ஓகே. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். வியூவர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்தியா winning this test match to make it 1-1. It will be an iconic victory, guys. I'm probably being overconfident, I think, so, because இதே நீ வந்து டக்கெட் கிரிக்கெட் தான் ஆடிட்டு அவர் 100 for no, nothing வந்து 60 for no, 75 for no loss தான் வச்சுக்கோங்க. அவர் said yes. போன மேட்ச் அதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைச்சது. போன மேட்ச் they had partnership up the order. இந்த மேட்ச் அவங்களுக்கு கிடைக்கலையாது. வெயிட் பண்ணி down straight away. என்ன 3 டவுன்? அவங்க 2 பேரும் 25 பேட்டிங். வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஒன்னும் மேட்ச் முடியல. தெரியும்பா எனக்கு. பட் அதே மாதிரி மேட்ச் வேணா மறக்காது. அவங்க தடவை அடிக்கிறாங்க, பயங்கர காஷியஸா தான் அடிக்கிறாங்க. கொஞ்சம் காஷன் இருக்குப்பா அவங்களுக்கு. Obviously the test match, Chika, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆடணும் இல்ல, Chika. லாஸ்ட் செஷன், லாஸ்ட் 10 ஓவர்ஸ் என்ன அடிக்கவா போவீங்க? இன்னும் 2 விக்கெட் விட்டுனா 3ஆவது நாள் நாளைக்கே மேட்ச் ஓவர் ஆயிடும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருக்காதான் ஒரு 36 செஞ்சுரிஸ் அடிச்ச ஜோ ரூட்டுக்கு? புரியலையே. நீங்க பாருங்க. See, I'm not India are far ahead, but this test match will go to the 5th day ன்னு தோணுது. ஏன்னா in all honesty, when the ball got old, there was nothing in it. நம்மளும் பாரு, ball got old, there is nothing in the wicket. ஸ்பின்னருக்கு நீங்க சொல்ற மாதிரி first 2 daysல 1 inch ஜடேஜா நீங்க போட்டு கூட திரும்பல, Chika. It is not turning as of right now. It looks like a belter of a wicket. வெயிட் பண்ணி பார்க்கலாம். Let's see. But I still believe that India has got a brilliant chance of winning the test match. 100%. Because the massiveness of the score, because they lost 3 quick wickets. Okay. Anyway, wait for you. Bye, guys. Before you go, don't forget to subscribe for Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.